ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். புதினா, வெங்காயம், தக்காளி, அதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா இருக்குங்க. இது மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி அரிசி கழுவி ஊற வச்சுருக்காங்க. அது குக்கர் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதோ அதில் பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, அந்த ஸ்டார் இது அது போட்டிருக்காங்க. நல்லா அது ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோங்க. நான் இப்போவே உப்பு போட்டுருவேன், அப்போ தான் நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகும் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்ட வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இது சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் மீன் மேக்கர் மட்டும் போட்டு கூட இந்த பிரியாணி செய்யலாம், வெஜிடபிள்ஸ் இல்லாமல். நான் அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் மீல் மேக்கர் போடுறதால. இப்போ அது கூட மஞ்சள் பொடி, இது சில்லி பவுடர், இதுக்கப்புறம் பிரியாணி மசாலாங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்குன்றதால. மறுபடியும் அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 டம்ளர் போல் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 4.75 அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். அவ்வளோதாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து ஒரு 2 விசில் போல் வந்தோன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முகிலன் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு எப்படி இருக்காருன்னு சொல்லுவார். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.